அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேட்டராக ஒரு முக்கியமான கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெஸ்ட் சீரீஸில் கேட்ட கொஷின் தான். பாலிடெக்னிக் டிஆர்பி அண்ட் யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூ புக்லெட் தனியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் 3000 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அது வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அதே போல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சும் ரெகுலராக போட்டுட்டு வாங்க. யூஜிடிஆர்பி டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே. பாலிடெக்னிக் டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே அண்ட் சண்டே. பிஜிடிஆர்பி வந்து எவ்ரி வீக் சண்டே. இந்த டேயில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து உங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, வேணுன்றவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி சிலபஸ் கொடுத்துருந்தேன். பாலிடெக்னிக் டிஆர்பி குரூப்பில் வந்து கவுண்டிங் பிரின்சிபல், சைலோஸ் தியரம், டைரக்ட் ப்ராடக்ட், ஃபைனைட் அப்படின் குரூப்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனைட் ஃபீல்ட்ஸு, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபீல்டு, ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு, இது ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண கொஷின் தான் இந்த கொஷின் கலெக்ஷன். ஸோ ஒன்று நான் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் அ டாஸ்க் கேன் பி டன் இன் எம் வேஸ் அண்ட் அனதர் இண்டிபெண்டன்ட் டாஸ்க் கேன் பி டன் இன் என் வேஸ், தென் போத் டாஸ்க் டுகெதர் கேன் பி டன் இன் எம்என் வேஸ். ஸோ ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போதுமானது. ஸோ ரெண்டு டாஸ்க்கும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ வேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் டாஸ்க் அப்படின்னும் போது எம்என் டு என் வேஸில் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். பை மல்டிபிகேஷன் பிரின்சிபலில் தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் கண்டெய்னிங் என் எலமெண்ட்ஸ். ஒரு செட்டில் வந்து என் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதனுடைய பவர் செட் ஆஃப் செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் 2 power n எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே கொஷினை கேட்டிருக்காங்க. the number of subsets of a set containing n elements அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 power n elements. ஸோ அடுத்து பாருங்கள். if order of g வந்து p power n into m ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு ப்ரைம் பவர் அப்புறம் ஒரு m மல்டிப்ளை இருக்குது. ஓகே, where p is a prime and p does not divide mட்டாங்க. அதாவது p is not a factor of m இந்த கேஸில். அப்படின்னும் போது இந்த ஆர்டர் ஆஃப் p சைலோ சப் குரூப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. p power n ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சைலோ சப் குரூப்போடைய ஃபர்ஸ்ட் தேர்த்துக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் சைலோ பி சப் குரூப் ஃபைனைட் குரூப் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ என்பி ஈக்குவல் டு 1 + kp ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ விச் இஸ் கான்கரண்ட் டு 1 mod p. ஸோ மாடல் பி பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? ஸோ 1 வரும். ஸோ அப்போ கான்கரண்ட் டு 1 mod pன்றது கரெக்டு. ஸோ இதுதான் என்னுடைய கவுண்ட்டு, நம்பர் ஆஃப் பி சைலோ சப் குரூப்போடைய கவுண்ட்டு. இங்கே கே வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம், 0 1 2 3 இப்படி வேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் வர கவுண்ட் எல்லாமே மாடுலோ பி பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் வரும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு. அடுத்து இப்போ குரூப் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 1 பியில் சப் குரூப்பாக இருந்தால் அது வந்து நார்மல் சப் குரூப்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஒரு குரூப்பில் ஒரே ஒரு பி சைடில் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த சப் குரூப்புமே என்னவாக இருக்கும்? நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அடுத்து இந்த டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 அபிலியன் குரூப் என்னவாக இருக்கும்? ஆல்வேஸ் அபிலியனாக இருக்கும். இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட் தான். அடுத்து இஃப் ஜி ஈக்குவல் டு G1 × G2 வந்தால் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் G1 இன்ட்டு ஆர்டர் ஆஃப் G2. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்து எவ்ரி ஃபைனைட் அபிலியன் குரூப் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அபிலியன் குரூப்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் அது. அடுத்து இந்த குரூப் ஆஃப் ஆர்டர் 12, இது வந்து ஒரு அபிலியன் ஆர்டர் 12, இது வந்து ஐசோமார்பிக் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ் அபிலியன். ஸோ இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 × 6 அப்போ 12 வரும். ஸோ இது ஒரு அபிலியன், இது ஒரு அபிலியன். ஸோ 3 × 4 வேல்யூ என்ன கிடைக்கும்? 12. ஏன்? இது ஒரு ஃபைனல் சைக்கிளிக் குரூப்ன்றதால அபிலியன். ஸோ ZN எல்லாமே அபிலியன் சைக்கிளிக்காக இருக்கும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது எப்போ ஃபீல்டாக இருக்குன்னா ப்ரைமாக இருக்கும்போது தான் அது ஃபீல்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 × 3 பார்த்தீங்கன்னா 12, இதுவுமே அபிலியன் குரூப் தான். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ்ன்றது இங்கே ட்ரூ. அடுத்து ஃபைனைட் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் ப்ரைம் ஆர்டர் வந்து ஆல்வேஸ் என்னவாக இருக்கும்? சைக்கிளிக்காக இருக்கும். ஒரு ஃபைனைட் அபிலியன் குரூப்போடைய ஆர்டர் வந்து ப்ரைமாக இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம்? சைக்கிளிக் குரூப்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் கவுண்டிங் பிரின்சிபலில் கேட்ட கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கவனிங்க. A committee of 3 members is to be formed from 5 men and 4 women. ஸோ டோட்டல் வந்து 9 பீப்புள்ஸ்லேருந்து 3 மெம்பர்ஸ் வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் சச் தட், இது ரொம்ப முக்கியம், சச் தட் அட்லீஸ்ட் 1 உமன் இஸ் இன்க்ளூடு. அந்த கமிட்டியில் வந்து அட்லீஸ்ட் ஒரு உமனுக்கான இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நோ உமன் இந்த கமிட்டி நீங்கள் கழிச்சு விட்டுட்டு டோட்டல் கமிட்டிலேருந்து நோ உமன் இந்த கமிட்டி நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உமன் அட்லீஸ்ட் ஒரு உமன் ஆச்சு இன்க்ளூட் ஆவாங்க. அப்போது
டோட்டல் கமிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9C3. அதுலேருந்து நோ உமன் இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா 5C3. ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், டோட்டல் கமிட்டி வந்து 9C3 போட்டிருக்கேன். கமிட்டிஸ் வித் நோ உமன் பார்த்தீங்க அப்படின்னா 5C3. அப்போது வந்து அட்லீஸ்ட் 1 உமன்ஸ் இருக்கணும் அப்படின்னா டோட்டல் கமிட்டிலேருந்து நோ உமன் இந்த கமிட்டி கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அட்லீஸ்ட் உமன் இந்த கமிட்டி வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அடுத்து இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 45, நம்பர் ஆஃப் சைலோ 5 சப் குரூப் ஜி கேன் பி என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ஒன்லி ஒன் தான் வரும். ஸோ 5 சைலோ சப் குரூப் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இது வந்து சி சொல்லியிருப்பா தப்பு. ஓகே, ஏன்னா இது வந்து 5 சைலோ சப் குரூப் வந்து 1 + 5k ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, 1 + 5k ஃபார்மேட்டு. ஸோ நம்பர் ஆஃப் 5 சைலோ சப் குரூப் இது வந்து 9 டிவைட் பண்ணணும். இப்போ k = 0 கொடுத்தீங்கன்னா 1 வந்து 9 டிவைட் பண்ணணும். k = 1 கொடுத்தீங்கன்னா 6 வரும். 6 does not divides 9. ஸோ அப்போ ஒன்லி ஒன்றுன்றது ட்ரூ. அடுத்த ஆர்டர் போனீங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட் ஆர்டராக போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் அ ஃபைனைட் குரூப் ஹாஸ் எக்ஸாக்ட்லி 1 சைலோ பி சப் குரூப் இன் எவ்ரி ப்ரைம் ஆர்டர் பீக் அப்படின்னா அந்த குரூப் என்னவாக இருக்கும்னா நீல்பொட்டன்ட் குரூப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ப்ரைம் டிவைசர் எடுத்துக்கிட்டாலும் அந்த ப்ரைம் ஆர்டரில் ஒரு சைலோ பி சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த குரூப் வந்து ஆல்வேஸ் என்ன ஆகும், நீல்பொட்டண்ட்டாக இருக்கும். ஒரு குரூப்போட ஆர்டரை ஏதோ ஒரு ப்ரைமால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரைம் ஆர்டரில் ஒரு சைலோ சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீல்பொட்டண்ட்டாக இருக்குன்றது இது ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து let G = Z4 × Z2 the number of elements of order 4 பார்க்குறீங்க. ஆக்சுவலாக LCM 4 வரணும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி பார்க்குறீங்க. இதனுடைய LCM வந்து என்ன வரணும், 4 வரா மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் வரும், 4 2 வரும், ஸோ 4 1 வரும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா π/4 × π/2. இதுக்கு பார்த்தீங்கன்னா π/4 × π/1. ஓகே, ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 × 1 ப்ளஸ் இது 2 × 1. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 + 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 தான் வரும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கரெக்ட். ஸோ இது போல் நீங்கள் கான்செப்ட் வைஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக என்னுடைய மெட்டீரியல் கையில் இருக்கணும். அதே போல் போகிற டெஸ்ட் கொஷின்ஸ் வீடியோவும் உங்கள் கையில் இருக்கணும். டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது ரெகுலராக உங்கள் கையில் இருந்துட்டால் போதும், நீங்கள் தரவாக சப்ஜெக்டில் ரெடி ஆகிடலாம். உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. மேபி டவுட் இருந்தால் எனக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்றதை உங்களுக்கு நான் வந்து டெக்ஸ்ட் போட்டு விட்டுருவேன். ஓகே, அடுத்து இதெல்லாமே நீங்கள் வந்து பேசிக் தியரி கொஞ்சம் படிச்சிருக்கணும். அப்போ தான் இது கிளியராக ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் குரூப் இஸ் நாட் சைக்ளிக். இதில் எது நாட் சைக்ளிக்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ZN ஃபார்மேட்டில் இருக்கா, சைக்ளிக். இது வந்து ZM × ZN ஃபார்மேட்டில் இருக்குது. GCD ஆஃப் M, N வந்து 1 வரும். ஓகே, ஸோ அப்படின்னும் போச்சு சைக்ளிக்காக இருக்கும். இது சைக்ளிக்கு, இது சைக்ளிக், இதுவும் சைக்ளிக். இது நாட் சைக்ளிக். ஏன் ரீசன், ஸோ GCD ஆஃப் 2, 4 பார்த்தீங்க அப்படின்னா 2 வரும். ஸோ 1 வந்தால் தான் சைக்ளிக். அப்போது சி தான். அப்போது நாட் சைக்ளிக்ன்றது நீங்கள் சி தான் சூஸ் பண்ணணும். அடுத்து நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அப்ளின் குரூப் ஆஃப் ஆர்டர் 36. ஓகே, நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அப்ளின் குரூப் ஆஃப் ஆர்டர் 36 பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி கூட பார்த்துக்கலாம். இது வந்து 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற பாருங்கள். சஃபிக்ஸ் ஆர்டர் Z4, அதுக்கப்புறம் Z2 × Z2. ஸோ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இது வந்து Z9, அப்புறம் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் Z3 × Z3. ஸோ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ், இது 2 ways, இது 2 ways, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ways இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆர்டர் வந்து எனக்கு 36 வரணும், அவ்வளோதான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுல. ஓகே, ஸோ அது போல் நீங்கள் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்டாக எழுதும் போது நீங்கள் இந்த பாசிபிலிட்டிஸ் தான் உங்களால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதாவது எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். Z4 × Z9 கொடுக்கலாம், அப்புறம் Z4 × Z3 × Z3 கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் Z2 × Z2 × Z9 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் Z2 × Z2 × Z3 × Z3ன்னு கொடுக்கலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 ways தானே உங்களுக்கு சூஸ் பண்ண முடியும், ஆர்டர் 36 வர மாதிரி. ஓகே, ஸோ அப்போ அது அப்ளைனாகவும் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. அடுத்து let G = G1 × G2 if G1 G2 are cyclic or co-prime order. அதாவது GCD ஆஃப் ஆர்டர் ஆஃப் G1, இப்போ ஆர்டர் ஆஃப் G1 வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டேன், ஆர்டர் ஆஃப் G2 வந்து எம்னு எடுத்துக்கிட்டேன். GCD 1 இருந்தால் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சைக்ளிக்காக இருக்கும். ஓகே, கோப்ரைம்னா என்ன அர்த்தம், GCD வந்து 1 வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த குரூப்போட ஆர்டருடைய GCD வந்து 1 வந்து அது கோப்ரைம்னு அர்த்தம். குரூப் ஆஃப் ஆர்டர் P² must be நமக்கு தெரியும், அப்ளியன் குரூப்னு தெரியும். ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஃபண்டமெண்டல் ரிசல்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கிங்க. if order of if G has order PQ, P less than Q ஃபார்மேட்டில் P does not divides Q - 1 இருந்தால் G வந்து சைக்ளிக். ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க அது. ஒரு குரூப்போட ஆர்டர் PQ ஃபார்மேட்லேருந்து P less than Q ஃபார்மேட்லேருந்து P does not divides Q - 1 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சைக்ளிக் குரூப் கிடைக்கும் அப்படின்றதான் இங்கே
டைரக்ட் ரிசல்ட். இதை வச்சு நீங்கள் ஒரு குரூப்போட ஆர்டரை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை சைக்கிளிக் அப்ளியனான்னு சொல்ல முடியாது, இந்த ரிசல்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் த டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் Z2 cross Z2. ஸோ 2 அப்ளியன் குரூப் இருக்குது, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ளியனாக இருக்கும். ஸோ இது வந்து எலிமெண்ட்ரி அப்ளியன் குரூப். ஆக்சுவலாக ஸ்மாலஸ்ட் அப்ளியன் குரூப் ஆஃப் ப்ராடக்ட் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் Z2 cross Z2 கொடுக்கலாம் இந்த கேஸில் 4க்கு. ஓகே, நெக்ஸ்ட் let G be a group and A is an element of G and the set A generated by this condition A power n belongs to integer and is always cyclic subgroup இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு அந்த அஸ்டின் புக்லேருந்து ஒவ்வொரு லைனாக கொஷின்ஸாக கேட்டு எதெல்லாம் கொஷின்ஸாக கேட்க முடியுன்ற அளவுக்கு நான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ குரூப் ஜி ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் டி ஃபார் ஈச் டிவைசஸ் ஆஃப் டி அப்படின்னும் போது ஜி ஸ்னாவாக இருக்கும் அப்படின்னா சைக்கிளிக்காக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிவைசர் ஆஃப் டி, அதாவது எந்த ஒரு குரூப் ஆஃப் டிவைசர் டி எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு சப் குரூப் கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சைக்கிளிக் சப் குரூப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் which of the following is unit in a ring of q of x. யூனிட்னா அர்த்தம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கணும். q of x என்றது பாலினாமியல் ரிங், வேரியபிள் வந்து உங்களுக்கு எக்ஸாக இருக்கும், கோபிஷன்ஸ் எல்லாமே ரேஷனல் கோபிஷன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ யூனிட்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கும். எந்த எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் கிடைக்கும், இதில் 3க்கு தான். 3யோட இன்வெர்ஸ் வந்து 1/3, அது க்யூவில் வரும். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3 மட்டும் தான், மற்றலாம் பாலினாமியல், அதுக்கு இன்வெர்ஸ் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, the polynomial f of x equal to x cube minus 2 is irreducible over q by, அதாவது ஐன்ஸ்டைன் கிரைட்டீரியா p equal to 2 டெஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து irreducible over q நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் if f of x belongs to q of x is reducible over q வந்தால் இது வந்து ஃபேக்டர் into linear polynomial. ஓகே, or it can be written as a product of lower degree polynomial in q of x. லீனியர்னு சொல்ல முடியாது, பட் இந்த டிகிரியை விட நீங்கள் லோயர் டிகிரியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அந்த பாலினாமியலை ஸ்ப்ளிட் பண்ணிட்டாவே போதும், ஸ்ப்ளிட் பண்ணாவே டிகிரி குறைஞ்சிரும்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து மோர் சூட்டபிள் இதுக்கு. நெக்ஸ்ட் which of the following is not an integral domain. integral domainனா ஜீரோ டிவைசருக்கு இருக்கக்கூடாது, பட் ஜீரோ டிவைசர் இது கிடைக்கும். 2 into 3னா ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ 2 வந்து 3 ஜீரோ டிவைட் பண்ணு, 3 ஜீரோ டிவைட் பண்ணு, அதாவது நான் ஜீரோ எலமெண்ட்டோட ப்ராடக்ட் ஜீரோ வருது அப்படின்னா அது வந்து நம்ம ஜீரோ டிவைசர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஜீரோ டிவைசர் இன்க்ளூட் ஆகுது Z6ல, மற்றதெல்லாம் ஜீரோ டிவைசர் வராது. ஓகே, ஸோ Z integral domain Z of x is also integral domain. Q integral domain Q of x also integral domain. R integral domain ஏன்னா ஃபீல்டு, அதனால R of x வந்து நம்மளுக்கு integral domain தெரியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து if R is a commutative ring with unity then R of x நான் இருக்கும், அதுவும் commutative ring with unity இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ் இது. பாருங்க, இது இன்டெக்ரல் டொமைன் கொடுத்துட்டாங்க. டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் ஜீரோ பாலினாமியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம் ஆஃப் டிகிரி ஆஃப் த பாலினாமியலாக எழுதலாம். எப்போனா இது இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும்போது, அதர்வைஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எழுதணும். ஓகே, ஸோ இது இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் தான் அது நடக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா அது கிடையாது. நெக்ஸ்ட் ஃபீல்டில் நடக்கும், இன்டெக்ரல் டொமைன் ஃபீல்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் நடக்கும், மற்றதில் இது பாசிபிள் கிடையாது. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் Z of x. இது பிரின்சிபல் டொமைன்றாங்க, ஃபால்ஸு. இது ஃபீல்டுன்றாங்க, இதுவும் ஃபால்ஸு, இன்வெர்ஸ் எலமெண்ட் கிடைக்காது. integral domain is true, every element is invertible is false. Next, if f of x belongs to q of x of degree 2 ன்னு சொல்லிட்டாங்க, அதாவது degree 2 polynomial in q of x சொல்லிட்டாங்க. f of x no rational roots அப்படின்னா f of x என்னவா இருக்கும், irreducible இருக்கும். ஸோ அதுக்கு ரேஷனல் ரூட்ஸே கிடைக்கல, டிகிரி 2 பாலினாமியல் ஃபீல்டுக்குள்ளே ரூட்ஸே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், ஸோ உங்களுக்கு வந்து irreducible இருக்கும். அடுத்து பாருங்க, let R be an integral domain, the polynomial in R of x is also integral domain. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். PIDன்றது எப்பவுமே சொல்ல முடியாது. ஸோ Z இன்டெக்ரல் டொமைன் தான், பட் Z of x வந்து PID கிடையாது. ஸோ அதெல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமானது இது. அடுத்து which of the following elements in unit in Q of x. எதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கும், டிக்கு தான் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். த பாசிபிள் ரேஷனல் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து இது நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மட்டுட்டா 1 - 1 ரூட்டாக வரும். ஓகே, அப்போது அதை தாண்டி வேறு என்ன ரூட் வேணும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. ஸோ பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ரூட்ஸ் கொடுத்துடலாம். 1 ரூட்ஸாக இருக்கும், -1 ரூட்ஸாக இருக்கும். அந்த பாலினாமியல் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுடைய f of -1ம் f of +1மே என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். அதே போல் f of ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். நெக்ஸ்ட், if R is a commutative ring with unity and ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா R of x இருக்கும், ரிங் வித் ஜீரோ டிவைசராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து which of the following polynomial is irreducible over q அப்படி சொல்லி கேட்குறாங்க. எது irreducible-ஆக இருக்கும், ரூட்ஸ் இல்லைனா அது irreducible. அப்போ x² + 1 டிகிரி 2 பாலினாமியல் க்யூவில் ரூட் வராது, அதனால irreducible.
அடுத்து if f of x belongs to R of x is unit அப்படின்னா டிகிரி ஆஃப் த பாலினாமியல் யூனிட்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்போ டிகிரி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் 0வா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து f is a subfield of k and k is called extension of f. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஒரு ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டு உட்கார வச்சிருக்குன்னா அந்த ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், அந்த சப்ஃபீல்டுக்கு எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். அடுத்து டிகிரி ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் q ஆஃப் ரூட் என்னவா இருக்கும் 2வா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு ஏன்னா இது பாலினாமியல் நீங்கள் ஜஸ்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் 2ன்னு எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 தான் பாலினாமியல். அப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 2 அவ்வளோதான். இஃப் ஆல்ஃபா இஸ் அல்ஜிபிரிக் ஓவர் த ஃபீல்டு எஃப்ஆ இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்ஃபைனைட் எக்ஸ்டென்ஷனா ஃபைனைட் எக்ஸ்டென்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த ஆல்ஃபா வந்து சாட்டிஸ்ஃபைடு சம் நான் ஜீரோ பாலினாமியல் ஒரு ஃபீல்டு எஃப்ஆ இருக்கும். ஆல்ஃபா வந்து அல்ஜிபிரிக்னான்னு அர்த்தம், அது ஏதோ ஒரு பாலினாமியலுக்கு ரூட்டாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு நான் ஜீரோ பாலினாமியலுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது நான் ஜீரோ பாலினாமியல் இருக்கும். ரொம்ப முக்கியமான வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் த மினிமல் பாலினாமியல் ஆஃப் அல்ஜிபிரிக் எலமெண்ட் ஆல்ஃபா ஒரு எஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மோனிக் அட்லீஸ்ட் டிகிரி சாட்டிஸ்ஃபை ஆல்ஃபா. ஓகே ஒரு அல்ஜிபிரிக் எலமெண்ட்டோடைய மினிமல் பாலினாமியல் வந்து இருக்கிறது லீஸ்ட் டிகிரியாக இருக்கும். அது சொல்ல அது மோனிக் பாலினாமியல் தான் nth டிகிரி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 1 வரும். ஓகே நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர் கவனிச்சிக்கங்க. மினிமல் பாலினாமியல் இஸ் யூனிக்காக இருக்கும், மோனிக்காக இருக்கும், இர்ரெடியூசிபிளாக இருக்கும், அண்ட் இட் இஸ் அ லீஸ்ட் டிகிரியாக இருக்கும். ஸோ அதுதான் மினிமல் பாலினாமியல், மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n as டிகிரி n as கோஎஃபிஷியன்ட் இன் ஃபீல்டு எஃப்னு சொல்லிட்டாங்க. ஒரு பாலினாமியல் டிகிரி n அதோட கோஎஃபிஷியன்ட் ஃபீல்டு எஃப்னு சொல்லிட்டாங்க. தென் இட் கேன் ஹேவ் அட்மோஸ்ட் எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. n ரூட்ஸ் இன் எனி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் எஃப்க்கு. ஸோ இந்த ஃபீல்டு எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறச்ச இந்த பாலினாமியலுக்கு n ரூட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது தான் இந்த ரிசல்ட்டு. ஒரு பாலினாமியல் டிகிரி என்ன இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் சம் ஃபீல்டு எஃப்ல இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அட்மோஸ்ட் n ரூட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஃபீல்டு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் இருக்கும். ஓகே அப்போனா என்ன அர்த்தம், அந்த எஃப் வந்து ஒரு சப்ஃபீல்டாக இருக்கிற இன்னொரு டொமைன் ஃபீல்டுக்குள்ளே அதுக்கு ரூட்ஸ் கிடைக்குதுன்னு அர்த்தம். அடுத்து த ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் த பாலினாமியல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு கண்டெய்னிங் ஆல் த ரூட்ஸ். ஒரு பாலினாமியலுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டுன்னு அர்த்தம் இருக்கிறது அது வந்து ஸ்மாலஸ்ட் ஃபீல்டாக இருக்கணும், அது எல்லா ரூட்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கணும். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து இப்போ பாலினாமியல் ஸ்பிளிட் இன்டு டிஸ்டிங்க்ட் லீனியர் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா அது வந்து செப்பரபிள் சொல்லுவோம். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க, ஸ்பிளிட் இன்டு டிஸ்டிங்க்ட் லீனியர் ஃபேக்டர், ஸ்பிளிட் ஆனால் போதாது, அதனுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிகிரி வந்து லீனியராக இருக்கணும். அடுத்து எ ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் இஸ் கால்டு கால்வாஸ் அப்படின்னா ஸோ அது வந்து செப்பரபிள் அண்ட் நார்மலாக இருக்கும். ஓகே ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் வந்து கால்வாஸாக இருந்தால் ஷுட் பி செப்பரபிள் அண்ட் இட் இஸ் நார்மல். அடுத்து கால்வாஸ் குரூப் ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. collection of all automorphism, அதாவது ஃபிக்ஸ்டு ஃபீல்டு, அதாவது செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் விச் ஃபிக்ஸ் ஃபீல்டு எஃப் அப்படின்றது தான் இங்கே ட்ரூ. சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ எவ்ரி எலமெண்ட் இன் ஃபீல்டுன்றது ட்ரூ. ஸோ அந்த ரிசல்ட் தான் இங்கே கொஸ்டினை கேட்டிருக்கேன். A Galois group of field extension consisting of all field automorphism which fix the field. So பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து if a Galois group of polynomial is trivial then the polynomial என்னவா இருக்கும்னா split over the base field இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபைனைட் ஃபீல்டு மஸ்ட் ஹேவ் என்னன்னு சொல்லியிருக்கோம், பி பெர் எலமெண்ட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். சம் ப்ரைம் ஆர்டரில் எந்த ஒரு ஃபைனைட் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஆர்டர் வந்து பி பெர் என் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைனைட் ஃபீல்டு வந்து ப்ரைம் பி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. நெக்ஸ்ட்டு த மல்டிபிலிட்டி குரூப் ஆஃப் ஃபைனைட் ஃபீல்டு இஸ் சைக்ளிக், அது நான்ஜல் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணால் சைக்ளிக் என்னவோம். ஸோ அது வந்து மல்டிபிலிட்டி குரூப்னு சிம்பிளாக அப்படி சொல்லிடுவாங்க. ஹவு மெனி எலமெண்ட்ஸ் அஸ் த ஃபீல்டு எஃப்என் அப்படி சொல்லி கேட்குறாங்கன்னா ஸோ 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுவே தெரியுது ஃபைனைட் ஃபீல்டு எஃப்என் சொல்லிட்டாங்க, 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஃபீல்டு. ஸோ Z6 நாட் அ ஃபீல்டு, ஏன்னா ப்ரைமாக இருந்தால் தான் ஃபீல்டு, இதெல்லாம் ஃபீல்டு, இதெல்லாம் நாட் அ ஃபீல்டு. அப்போ Z6 மட்டும்தான். வெண்டர்பாம்ஸ் தியரம் ஸ்டேட் தட் எவ்ரி ஃபைனைட் டிவிஷன் ரிங் இஸ் அ ஃபீல்டு. ஸோ ரொம்ப முக்கியமான தியரம் இதான். நமக்கு ஃபைனல் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும் எஸ்டினில். ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டின் புக்கை ஃபேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த கண்டென்ட் நான் பிஃபோராகவும் கொடுத்துருவேன். நீங்கள் என்ன படிக்கணும், எதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரெகுலராக கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க, டெஸ்ட் பேட்ச் அடிங்க, டெய்லியும் சப்ஜெக்டில் டச்சில் இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு வந்து காப்பாற்றும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.